வணக்கம். என் பேர் டாக்டர் ஆர் மகேஸ்வரன். கோயம்புத்தூர் சாப்டர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன். இன்னைக்கு ஹோட்டல் மெர்லிஸில் த நேஷனல் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்வென்ஷன் 2026 அப்படிங்கிறது ஆரம்பித்து இன்னைக்கு இன்னாகுரல் முடிஞ்சு ப்ளீனரி செஷன் நடந்துட்டுருக்கு. நாளைக்கு 3 டெக்னிக்கல் செஷன்ஸ் நாளைக்கு நடக்குது. அச்சீவர்ஸ் மீட் நாளைக்கு ஈவினிங் நடக்குது. சண்டே ஒரு 4th டெக்னிக்கல் செஷனும் வேலிடிட்டி செஷனும் நடக்குது. இன்னைக்கு இன்னாகுரலுக்கு சன்மாருடைய எம்டி சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாரு. வேலிடிட்டி செஷனுக்கு டாக்டர் இ பாலகுருசாமி, ஃபார்மர் வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் சேர்மன் ஆஃப் இபிஜி ட்ரஸ்ட் வர உள்ளார்கள். இது இன்னைக்கு 1100 ரெஜிஸ்ட்ரேஷன் தாண்டி போயிட்டு இருக்கு. இது முதல் முறையாக நேஷனல் கன்வென்ஷன் கோயம்புத்தூர் நடக்குது. இது முதல் முறை. கோயம்புத்தூர் ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, செல்ஃப் ட்ரிவன் சிட்டி. இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது. சவுத் இந்தியாஸ் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல. இப்போ அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டூரிசம் நிறைய இருக்குது, எஜுகேஷன் ஹப்பாக இருக்குது, ஐடி டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. ஸோ மல்டி ஃபேஸ்டட் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனால கோயம்புத்தூர் ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரை சூஸ் பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் இங்கே நடக்கிறதுனால கடந்த ஒரு மாதமாக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி நாங்கள் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு. 1100 பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெலிகேட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதில் பங்கு பெறாங்க. இந்த காஸ்டிங் ஃபீல்டில் என்ன லேட்டஸ்ட் அப்படிங்கிறத பற்றி நிறைய இண்டஸ்ட்ரியல் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறாங்க. எப்படி நம்ம இன்னும் காஸ்ட் கட் பண்ணலாம், எப்படி காஸ்ட் இன்னும் நம்ம மேனேஜ் பண்ணலாம், எப்படி காஸ்ட் நம்ம வேல்யூ அடிஷன் கூட காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இது பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு எப்படி உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலை போயிடுமா அப்படின்ட்டு. அப்படி இல்லை, எங்களுக்கு இது எப்படி நம்ம டூலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் விவாதிக்க போகிறோம். அப்புறம் டிசிஎம் சிஐ டிவிஷன் கூட தான் கொலாபரேட் பண்ணி இதெல்லாம் நடத்துகிறோம். ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஊடக நண்பர்கள் நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் இதே போல் 3 நாள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த செய்தி நிறைய மக்களுக்கு போகும். நன்றி, வணக்கம். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா, டெல்லியிலிருந்து வந்திருக்காங்க, பஞ்சாப்லேருந்து வந்திருக்காங்க, கல்கட்டாவிலிருந்து வந்திருக்காங்க, ஆல் ஓவர் த இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதனால் ஆல் ஓவர் த இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு பார்ட்டிசிபென்ட் துபாயிலிருந்து வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபென்ட்டும் அட்டன் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, இது செல்ஃப் ட்ரிவன் சிட்டி. இதில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ எல்எம்டபிள்யூ, லக்ஷ்மி மில்ஸ், ரூட் சர்வீஸ், அது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்இ பார்த்தீங்க அப்படின்னா கோ இண்டியா, கொடிஷியா, அந்த மாதிரி